கன்னிராசி நேயர்களே, தம்பதிகள் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய ஒற்றுமைக்கும் அதாவது ஒரு அந்யோன்யத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பங்கம் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்கணும். அதுதான் சரியான உபாயம். ஜோதிடத்தை நீங்க கேட்குறீங்க நீங்க அப்படின்னா அதுதான் ஒரு சரியான உபாயம். காதல் கைகூடும். ரிஜிஸ்டர் மேரேஜ், ஒரு சிலர் ரிஜிஸ்டர் மேரேஜும் அல்லது ஒரு சிலர் மன்னிக்கணும் வீட்டை விட்டு வெளியேறி கோயில்களில் அல்லது ரிஜிஸ்டர் மேரேஜ் அதாவது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிரம்ப உண்டு. ராகு திசைனா கன்ஃபார்மா வேலை உண்டு, கடனும் உண்டு. வேலை நல்லபடியா பிரம்மாண்டமா போயிட்டு இருந்தாலும் கடனும் இருக்கும். திருமண விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா 7 சனி இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இது. ஆனா இருந்தாலும் கோச்சார பிரகாரம் ராசிக்கு 7 சனி இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் திருமணம் தாமதமாகக்கூடிய காலகட்டம். செவ்வாதிசா நடப்பவர்களுக்கு, செவ்வாதிசா நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் கவனம் கவனம். செவ்வாதிசா நடக்கிறவங்க, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க கவனமா இருங்க. ஏன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 3க்கும் 8க்குரிய இந்த 2 பாவங்களும் ஜோதிடத்துல கொஞ்சம் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். அதனால் கவனமா இருங்க, புறக்கணிக்காதீங்க. செவ்வாய் ராகு, ராகு செவ்வாய் இந்த மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த 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 மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு முரண்பாடு, அதாவது ஒரு சகோதரர்னு சொல்ல முடியாது, அந்நியர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு முரண்பாடு நிகழப்போகுது. அது கொஞ்சம் சூசகமா ஒரு மிஸ்டிக்கலா இருக்கு. பட் கண்டிப்பா நடக்கும். கவனமா இருங்க. குறிப்பா இளைய சகோதரர்கள் விஷயத்துல அப்பா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேசிக்கா ஒரு 500, 1000 ஒரு மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவு இருக்கு, பார்த்துக்கோங்க. நன்றி நேயர்களே.